கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் 1954ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதியன்று அமெரிக்கா வாஷிங்டன் டிசியில் உள்ள கான்ஸ்டிடியூஷன் கூடத்தில் தி டீப் காலத் அன்டு தி டீப், ஆழத்தை ஆழம் நோக்கி கூப்பிடுகிறது என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். அவர் உங்கள் யாவரையும் அறிந்திருக்கிறார். Now this lady standing here, God in heaven knows I've never seen her in my life as I know of. இப்பொழுது இங்கே நின்று கொண்டிருக்கின்ற இந்த அம்மாளை பரலோகத்தின் தேவன் அறிந்திருக்கிறார். எனக்கு தெரிந்த மட்டில் நான் அவளை என் ஜீவியத்திலேயே கண்டதில்லை. Are we strangers, lady? நாம் அந்நியர்கள் இல்லையாமா? Yes. We are perfect strangers. நாங்கள் முற்றிலுமாக அந்நியர். But God knows her. ஆம், ஆனால் தேவன் அவளை அறிந்திருக்கிறார். Now if Jesus is the same yesterday, today and forever, let's change the picture now. இப்பொழுது இயேசு நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருப்பாரானால் நாம் இப்பொழுது காட்சியை மாற்றுவோம். What he was yesterday when he was going to find out something about a woman. He said, "Bring me a drink." ஒரு ஸ்திரீயை குறித்து கண்டு அறிய அவர் சென்றபோது அவர் நேற்று என்னவாய் இருந்தார்? தாகத்துக்கு தாய் என்று சொன்னார். She said, "Why, it's not customary for this to happen, Jews and so forth with the Samaritans." அவள் யூதர்கள் இப்படி சமாரியரோடு பேசுவது வழக்கம் அல்லவே என்றெல்லாம் சொன்னார். But Jesus speaking to her a little while, he found just where her trouble was. Is that right? ஆனால் இயேசுவானவர் சிறிது நேரம் அவளோடு பேசிக் கொண்டிருக்கும் போதே அவளுடைய தொல்லை எதில் இருக்கிறது என்பதை கண்டறிந்தார். அது சரியா? Well, now Jesus has risen from the dead, now and is living in us tonight. சரி, இப்பொழுது இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து எழும்பி இப்பொழுது நமக்குள்ளா இன்றிரவு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். A little while the world sees me no more, yet you shall see me, for I. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் I is a personal pronoun. நான் என்பது ஒரு நபரை குறிக்கும் பிரதிபெயராய் இருக்கிறது. I will be with you, even in you, to the end of the world. நான் உங்களோடு கூட உங்களுக்குள்ளாகவும் உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன் என்றார். That's the gospel truth. அது சுவிசேஷ உண்மை. You might not have read it that way or thought of it that way, but that's the way it's written in the Bible. ஒருவேளை நீங்கள் அதை படிக்காதிருந்திருக்கலாம் அல்லது அந்த விதமாய் நினைத்திருக்கலாம், ஆனால் அந்த விதமாகத்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Your theology might have bypassed it somewhere, but that's the way it's written in the Bible. அதாவது உங்கள் வேத சாஸ்திரம் அதை எங்கேயோ கடந்து விட்டது, ஆனால் அந்த விதமாகத்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. I will be with you, even in you, to the end of the world. நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களுக்குள்ளே இருப்பேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன். Now, you know I'm waiting for something. That is true. இப்பொழுது ஏதோ ஒன்றுக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். அது உண்மை. It's the angel of the Lord. That's true. நான் காத்துக் கொண்டிருப்பது கர்த்தருடைய தூதனுக்காக. அது உண்மை. I'm just as helpless as it could be, just like any of the rest of you. இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் போன்று ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் நான் இருக்கிறேன். And I'm here perhaps as critics sitting here. சொல்ல போனால் குறை காணுகின்றவர்களும் இங்கே அமர்ந்திருக்கின்றனர். How many ever seen his picture? A note of my meetings has seen where the scientific taken his picture, the great light. It comes in, you can watch it. என்னுடைய கூட்டங்களை அறிந்தவர்கள் இந்த விஞ்ஞான ரீதியான படம் எங்கே எடுக்கப்பட்டது என்று கண்டவர்கள், உள்ளே வருகின்ற அந்த மகத்தான வெளிச்சம், நீங்கள் அதை கவனிக்கலாம். எத்தனை பேர் அவருடைய படத்தை பார்த்திருக்கிறீர்கள்? Yes, many of you. உங்களில் அநேகர் பார்த்திருக்கிறீர்கள். So thousands of copies have been sold and so forth. அந்த படம் ஆயிரக்கணக்கில் விற்கப்பட்டிருக்கிறது. The Douglas Studios in Houston, Texas has it, where George J. Lacey, one of the best in the research in America, taken and examined everything to see it wasn't a double exposure or something. ஹூஸ்டன் டெக்சாஸில் உள்ள டக்லஸ் ஸ்டுடியோவில் அமெரிக்காவின் சிறந்த புகைப்பட ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரான ஜார்ஜ் ஜே லேசி அதை கொண்டு போய் பரிசோதனை முதலான யாவற்றையும் செய்து அது 2 முறையில் எடுக்கப்பட்ட படமா அல்லது வேறு ஏதாவது காரியமா என்று பரிசோதித்து பார்த்தார். Jesus Christ has vindicated himself as being the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து தாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை நிரூபிக்கிறார். Now of course I wait for him. இப்பொழுது அவருக்காக நான் காத்திருக்கிறது நிச்சயம்தான். Whether he will help me tonight, I do not know. இன்றிரவு அவர் எனக்கு உதவி செய்வாரா? எனக்கு அது தெரியாது. And if I have said anything boastfully or anything that I've said out of the way, may God forgive me.
நான் எதையாவது பெருமையாக கூறுவேனானால் அல்லது வரம்பு மீறி எதையாவது சொல்லி இருப்பேனானால் தேவன் என்னை மன்னிப்பாரா? I wouldn't mean to do it. நான் அந்த நோக்கத்தோடு சொல்லவில்லை. I only mean with humbleness of heart to represent Jesus Christ, who's listening to me now. இருதயத்தில் தாழ்மையோடு இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதிநிதித்துவமாக இருக்கிறேன் என்ற அர்த்தத்தில் பேசினேன். இப்பொழுது அவர் நான் கூறுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். And may His mercy be here tonight. அவருடைய இரக்கம் இன்றிரவு இங்கு இருப்பதாக. And I've spoke these things, and that being His word, may He come and help us is my prayer. அப்படி இருப்பதனால் தான் நான் இந்த காரியங்களை எல்லாம் பேசினேன். நான் அவருடைய வார்த்தையில் இருப்பதால் அவர் வந்து எனக்கு உதவி செய்வார் என்பதே என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. And now, as the organist here somewhere, இப்பொழுது ஆர்கன் வாசிப்பவர் இங்கு எங்காவது இருக்கிறாரா? if she will slowly, please, real low, the song Only Believe. அவளால் கூடுமானால் அமைதலாக மெதுவாக நம்பிடுவாய் நம்பிடுவாய் என்ற பாடலை இசைக்கவும். Even everybody please be in a mood of prayer, if you will. எல்லாரும் தயவு செய்து உங்களால் கூடுமானால் ஜெபசிந்தையோடு இருக்கவும். You don't have to bow your head unless you're asked. கேட்டுக்கொண்டாலோடைய நீங்கள் தலைவணங்கி இருக்க வேண்டாம். Now in the prayer lines, you that's coming, if he rebukes you, you must. It'll be the truth. இப்பொழுது ஜெபவரிசையில் வருகின்ற நீங்கள் அவர் உங்களை கடிந்து கொள்வாரானால் அது உண்மையாயிருக்கும். If it is, you must be willing to stand it. அபிதமாய் இது இருக்குமானால் நீங்கள் அதை தாங்கிக் கொள்ள ஆயத்தமாய் இருக்க வேண்டும். In the audience anywhere, if he says, you must know it's not me, it's him. கூட்டத்தாருக்குள் எந்த இடத்திலாவது அவர் சொல்வாரானால் அது நான் அல்ல, அதை சொல்லுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். And go make it right. போய் அதை சரிப்படுத்துங்க. The first thing you can do before you can find a cure, you've got to find the cause before you can find a cure. நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக நீங்கள் செய்யக்கூடிய முதலாவது காரியம், நீங்கள் சுகத்தை பெறுவதற்கு முன்னர் அதற்கான காரணத்தை நீங்கள் கண்டறிய வேண்டும். You go to a doctor sick and upset and he gives you an aspirin, he's not a good doctor. He's trying to get rid of you. நீங்கள் சுகவீனமாகி நிலை மாறி ஒரு வைத்தியரிடம் போய் அவர் உங்களுக்கு ஆஸ்பிரின் கொடுப்பாரானால் அவர் ஒரு நல்ல வைத்தியன் அல்ல, அவன் உங்களை தவிர்க்க பார்க்கிறான். If he's a good doctor, he'll diagnose the case till he finds the trouble and then start working from there. அவன் ஒரு நல்ல வைத்தியனா இருப்பாராயின் காரணம் என்ன என்று அவன் கண்டுபிடிக்கும் மட்டாய் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருப்பான். அதற்கு பின்னர் அதிலிருந்து வேலை செய்ய துவங்குவான். That's the same thing we have to do here. அதே காரியத்தை தான் நாம் இங்கே செய்ய வேண்டியவளாய் இருக்கிறோம். If an evil spirit, if there's unconfessed sin or something or some out of the will of God, ஒரு அசுத்த ஆவியாய் இருக்குமாயின், அறிக்கை செய்யப்படாத பாவமாய் இருக்குமாயின், அல்லது ஏதோ காரியம் அல்லது தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பான காரியமாய் இருக்குமாயின், you can anoint them all night long and cry and scream and do all you wish to, that demon will stay right there. நீங்கள் இரவு முழுவதுமாய் அவர்களை அபிஷேகித்து சத்தமிட்டு கூக்குரலிட்டு விரும்புகின்ற எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனாலும் அந்த பிசாசோ அங்கேயே தான் தரித்திருக்கும். That's right. He has a right to. அது உண்மை. அவனுக்கு அதை செய்ய உரிமை இருக்கிறது. But that's what you have to watch. God has put a curse on somebody for something, then you come along and take it off. You get in trouble like Moses did. That's right. ஆனால் அதை தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏதோ காரியத்தின் நிமித்தம் யார் பேரிலேயோ தேவன் ஒரு சாபத்தை போட்டிருக்கிறார். அப்படி இருக்க நீங்கள் இடையில் வந்து அதை எடுத்து போடுகிறீர்கள். அப்பொழுது மோசேக்கு நடந்தது போன்று நீங்கள் தொல்லைக்குள்ளாவீர்கள். அது சரி. He's here, the Holy Spirit. பரிசுத்த ஆவியாக அவர் இங்கே இருக்கிறார். Now in the name of Jesus Christ, the Son of God, I take every person in here under my control for God's glory. இப்பொழுது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கு இருக்கின்ற யாவரையும் தேவனுடைய மகிமைக்காக என்னுடைய கட்டுக்குள்ளாக எடுத்துக் கொள்கிறேன். Now I want to talk to you a minute, sister. இப்பொழுது சகோதரியே, ஒரு நிமிடம் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். You're conscious that something's going on, of course. ஏதோ காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று நீங்கள் உணர்கிறீர்கள். நிச்சயமாக It's just now happened. Now பாருங்கள், அது இப்பொழுதுதான் சம்பவித்தது. that is true. Let the people see by your uplifted hand. That's right. See. இப்பொழுது அது உண்மை என்றால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி ஜனங்கள் அதை காணும்படி செய்வாயாக. அது உண்மை. புரிகின்றதா? That's His presence. That's right. See. அதுதான் அது அவருடைய பிரசன்னம். அது உண்மை. புரிகின்றதா? Now I'm a stranger to you, never seen you in my life. இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு அந்நியன், என் ஜீவியத்தில் உங்களை கண்டதே கிடையாது. Now if the Holy Spirit that I have spoke of Jesus Christ, the same yesterday, today and forever. இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருந்ததான அந்த பரிசுத்த ஆவியானவர், அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறதுனா, if I have truly witnessed that to the people and declared it to be the truth,
and He is the same, then He will reveal to me something to you that would help you to believe Him. நான் அதை ஜனங்களுக்கு உண்மையாய் சாட்சியாய் கூறியும் அது சத்தியம் என்றும் அவர் மாறாதவர் என்றும் அறிவித்திருந்தால் அப்பொழுது அவர் எனக்கு உங்களுக்காக காரியங்களை வெளிப்படுத்தி தருவார். அது அவரை விசுவாசிக்க உங்களுக்கு உதவியாய். If you're here, I don't know what you have need of, whether it's, but He does. நீங்கள் இங்கே தேவையோடு வந்திருந்தால் உங்களுக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியாது, ஆனால் அவர் அதை அறிந்திருக்கிறார். Now, if God will permit that, would you accept your healing and or whatever it is you want, finance or whatever it is you're here to seeking for, to ask Him about? இப்பொழுது தேவன் அதை அறிந்திருப்பாரானால் உங்களுடைய சுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அல்லது உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும், பணமோ அல்லது அவரிடத்தில் நீங்கள் தேடி வந்தது எந்த காரியமாய் இருந்தாலும், அல்லது எதை குறித்தாவது கேட்கும்படியாக வந்திருந்தாலும், Or domestic troubles, whatever it might be, whatever it is, He'll know, and He'll be able to let me know. Is that right? அல்லது குடும்ப பிரச்சனையா இருந்தாலும், வேறு எந்த காரியமாவது இருந்தாலும், அது எந்த காரியமாய் இருந்தாலும் அவர் அதை அறிவார். அவர் அதை எனக்கு அறிவிக்க போதுமானவராய் இருக்கிறார். அது சரிதானே? And that would make Him the same as He talked to the woman at the well. அப்படி ஆகும்போது அது கிணற்றிண்டையில் சமாரியா ஸ்திரீயிடம் பேசிய அவராகவே தான் அது இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. Now I'm only talking to you like He did to contact your spirit. ஆம், அவர் செய்தது போன்றே இப்பொழுது நான் உன்னுடைய ஆவியுடன் தொடர்பு கொள்ளும்படியாக நான் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். And I see you moving from me. நீங்கள் என்னை விட்டு விலகி போகின்றதை நான் காண்கிறேன். You've had I see a great crash of some sort. நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு மகத்தான மோதல் நடந்திருக்கிறது. It's an accident. அது ஒரு விபத்து. And it was a car wreck. அது ஒரு கார் விபத்து. And you were thrown in the air like that. இது போன்று நீங்கள் ஆகாயத்தில் தூக்கி எறியப்பட்டீர்கள். And it's strained you in somewhere in your neck and it's caused a cancer to come into your neck. அது ஏதோ உங்களுக்கு வலியை உண்டாக்கி இருக்கிறது. அது எங்கோ கழுத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதன் விளைவாக உங்களுக்கு கழுத்தில் ஒரு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறது. And you're some sort of a teach in the scripture. நீங்கள் ஏதோ விதமான ஒரு வேதபாட போதகி. And you believe that Jesus Christ makes you well. இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Father God, in the name of thy Son, Jesus Christ, on the authority of God's word by a dying woman, I ask this evil thing to leave her. பிதாவே, தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய வார்த்தையின் மேல் அதிகாரத்தினால் மரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சீரழித்தில் இருந்து அந்த பொல்லாத காரியத்தை வெளியேறும்படி கேட்கிறேன். Satan, you are exposed. So come out of the woman as the church of the living God calls for you to leave in the name of Jesus Christ. Amen. தாயிற்று ஆகவே அந்த ஸ்திரீயை விட்டு வெளியே வா, ஏனென்றால் ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையானது உன்னை வெளியே போகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறது. ஆமென். Now, sister, just a moment. I just want to talk to you. இப்பொழுது சகோதரியே, ஒரு நொடி நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். Of course, you know it's gone now. நிச்சயமாக அது உங்களை விட்டு போய்விட்டது என்று உங்களுக்கு தெரியும். It'll stay that way. See how your throat flaps? அது அந்த விதமாகத்தான் அங்கு இருக்கும். உங்களுடைய தொண்டை எப்படி மடிகிறது என்று பாருங்கள். It's all gone from her. The garter has left her throat. அது அவளை விட்டு நீங்கி போயிற்று. அந்த வீக்கம் அவள் தொண்டையை விட்டு போய்விட்டது. God bless you. Go on your road now and be thankful, happy and rejoice. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வழியே நீங்கள் போய் தேவனுக்கு நன்றியும் சந்தோஷமாயும் களி கூர்ந்து கொண்டும் இருங்கள். Now, just have faith in the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவில் விசுவாசமாய் மட்டும் இருங்கள். Make Him in your center of your thought right now, the Lord Jesus, as you think on these things. இந்த காரியங்களை எல்லாம் சிந்திக்கையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சிந்தனையின் மையமாக வையுங்கள். While they were thinking on these things, they were one accord. அவர்கள் இந்த காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கையிலே அவர்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருந்தார்கள். Remember Jesus the same yesterday, today, and forever. He is the same today. நினைவிருக்கட்டும், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். Now have faith. Watch this way, audience.
and believe with all your heart and give me your undivided attention. இப்பொழுது விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், இந்த பக்கமாய் பாருங்கள். குடிமை உள்ளவர்களே, உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள், உங்களுடைய பகுக்கப்படாத கவனத்தை எனக்கு கொடுங்கள். Be in prayer. ஜெபத்தில் இருங்கள். Keep faith in God. தேவனில் விசுவாசமுடையவளாய் இருங்கள். Now, I believe this is the lady. Is this the patient? இப்பொழுது இவள் தான் அந்த ஸ்திரீ என்று நான் நினைக்கிறேன். இவள் தான் அந்த நோயாளியா? All right, come near, sister. சரி சகோதரியே, சற்று அருகில் வாருங்கள். Of course, that won't hurt you now. That's just His presence that you're conscious of it. நிச்சயமாக அது உங்களை புண்படுத்தாது. அது அவருடைய பிரசன்னம். பாருங்கள், அதை நீங்கள் உணர்கிறீர்கள். And an audience, I'm your brother. குழுமையுள்ளவரே, நான் உங்கள் சகோதரன். This is not psychology. I felt that coming from the audience. இது ஒன்றும் மனோ தத்துவம் அல்ல. அது குழுமையுள்ளோர் மத்தியில் இருந்து வருகிறது என்று நான் உணர்கிறேன். It isn't. It's Almighty God. See? அது வல்ல, அது சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறது. புரிகின்றதா? It's not psychology. No, it isn't. அது ஒன்று மன தத்துவம் அல்ல. இல்லை, அது வல்ல. Now, don't do that. இப்பொழுது அப்படி செய்யாதீர்கள். Just think of being the Lord Jesus. See, in one accord. அதை செய்வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்ற ஏக சிந்தையாயிருங்கள். Now, sister, I just want to speak with you just a moment. இப்பொழுது சகோதரியே, உங்களோடு நான் சற்று பேச விரும்புகிறேன். We're strangers, I suppose. நாம் அந்நியர்கள் என்று நான் கருதுகிறேன். But Jesus Christ knows the both of us. ஆனால் இயேசு கிறிஸ்து நம் இருவரையும் அறிந்திருக்கிறார். This is our first time meeting on earth. பூமியின் மேல் இதுதான் நாம் முதல் முறையாக சந்திக்கிறோம். But He knows you and He's fed you all your life. ஆனால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் ஜீவிய காலமெல்லாம் அவர் உங்களை போஷித்திருக்கிறார். And He knows me. அவர் என்னை அறிந்திருக்கிறார். And if I, your brother, and by His grace, by a divine gift, that I had nothing to do with it coming, உங்களுடைய சகோதரனாகிய நான் அவருடைய கிருபையினால் ஒரு தெய்வீக வரத்தின் மூலமாக அது எனக்கு வந்ததில் அதற்கும் எனக்கும் ஏதும் சம்பந்தம் கிடையாது. I was born a little baby. The first thing I can remember was a vision. நான் பிறந்த பொழுது, ஒரு சிறு குழந்தையா இருந்த பொழுது, எனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வரக்கூடிய முதலாவது காரியம் ஒரு தரிசனம் தான். Now, I want you to look this way just a moment. இப்பொழுது நீங்கள் ஒரு நிமிடம் இந்த பக்கமாக பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Of course, you're sick. நிச்சயமாக நீங்கள் சுகவீனமாக இருக்கிறீர்கள். And you're suffering with a condition. It's a dark spirit around you. It's death. நீங்கள் ஏதோ காரியத்தால் அவதிப்படுகிறீர்கள். அது உங்களை சுற்றியுள்ள ஒரு கருத்த ஆவியாய் இருக்கிறது. அது மரணமாய் இருக்கிறது. And it's in a form of cancer. அது புற்றுநோயின் ரூபத்தில் இருக்கிறது. And the cancer is located on the breast. அந்த புற்றுநோய் உங்களுடைய மார்பகத்தில் இருக்கிறது. And you're seeing you're examined by someone strong. சிறந்த யாரோ ஒருவரால் நீங்கள் பரிசோதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You got a ruptured condition. நீங்கள் ஒரு பாதிப்படைந்த நிலையில் இருக்கிறீர்கள். And the rupture is in the bowels. அந்த பிளவு உங்களுடைய குடல்களில் இருக்கிறது. And you have a stomach trouble also. உங்களுக்கு வயிற்று கோளாறும் கூட இருக்கிறது. A severe heart trouble that causes you fainting. ஒரு கடுமையான இருதய வலி உங்களுக்கு மயக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. Here a few days ago, you're sitting sideways on the side of a bed and nearly passed out looking towards your window. இங்கே சில நாட்களுக்கு முன்பு நீங்கள் பக்கவாட்டில் உங்கள் படுக்கையின் மேல் ஒரு பக்கமாக இருந்தீர்கள். ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டே இருந்தீர்கள். ஏறக்குறைய அப்பொழுது மரித்து விட்டீர்கள். Are those things the truth? அந்த காரியங்கள் யாவும் உண்மைதானா? That was true. All true. அவை யாவும் உண்மையே. Whatever it was, of course, it's gone from me. சரி, அது என்னவாக இருந்தாலும் நிச்சயமாக அவைகளெல்லாம் உன்னை விட்டு போய்விட்டது. But what do you think that was that knows your life? ஆனால் உங்களுடைய ஜீவியத்தை அறிந்திருந்த அது என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? Was it Jesus Christ? அது இயேசு கிறிஸ்துவா? You accept it to be that? அது உண்மை என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Thank you. உங்களுக்கு நன்றி. You're willing, you know that something supernatural is here. நீ ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறாய்.
ஏதோ இயற்கைக்கு மேம்பட்டது இங்கு இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். And if you believe it to be the Lord Jesus as I have preached it out of the Word, நான் வார்த்தையிலிருந்து எடுத்து பிரசங்கித்தது போன்று கர்த்தராகிய இயேசு தான் என்று நீங்கள் விசுவாசித்தால், and you believe it to be the Lord Jesus, அது கர்த்தராகிய இயேசு தான் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Yes, I do. I know there's a dark spirit still hanging at you yet. It's something very serious. அங்கே ஒரு இருண்ட ஆவி இருக்கிறது என்று நான் அறிவேன். அது உங்கள் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். அது மிகவும் அபாயமானது. Say, I see you. Your name is Eva. நான் உங்களை காண்கிறேன். உங்களுடைய பெயர் ஈவா. Yes. And your last name is York. உங்களுடைய கடைசி பெயர் யார்? And you live in this city. நீங்கள் இந்த பட்டணத்தில் வசிக்கிறீர்கள். Yes, I do. And your house number is 613 6th Street. உங்களுடைய வீட்டு எண் 613 6வது தெரு. Is that right? அது சரிதானே? You're going home to be well. நீங்கள் சுகமாய் இருக்கும்படி வீட்டுக்கு போகிறீர்கள். In the name of Jesus Christ, may she go and be made well. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவள் போய் சுகமடைவாளாக. Just go rejoice in heaven. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷித்துக் கொண்டு களி கூர்ந்து கொண்டு போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாயிருங்கள். Just have faith. Don't doubt. விசுவாசமுடையவளாய் இருங்கள், சந்தேகப்படாதீர்கள். The scripture has said, go ye and sin no more unless a worse thing come upon you. போ, முன்னிலும் கேடானதொன்று இனி உனக்கு சம்பவியாதபடி இனி பாவம் செய்யாதே என்று வேத வார்த்தை கூறுகிறது. Sin is unbelief. பாவம் என்பது அவிசுவாசமாய் இருக்கிறது. Sin is not drinking, smoking, gambling. That's attributes of sin. குடிப்பது, புகைப்பது, சூதாடுவது இவைகள் பாவம் அல்ல, அவைகள் பாவத்தின் தன்மைகளாய் இருக்கிறது. You do that because you believe not. நீங்கள் அதை செய்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் அதை விசுவாசிப்பதில்லை. Jesus said, go and sin or disbelieve no more, or worse things will come upon you. இயேசு சொன்னார், போய் இனி பாவம் செய்யாதே அல்லது அவ்விசுவாசியாதே, இல்லையேல் முற்றிலும் கேடானது உண்மையில் வரும் என்றார். Have faith in God. தேவனில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். Believing with all your heart. உங்கள் முழு இருதயத்தோடு அவரை விசுவாசியுங்கள். I see the light following that woman yet. That's her just left. அந்த ஸ்திரீயை ஒளி பின்தொடர்வதை நான் காண்கிறேன். இப்பொழுது போனாலே அவளாது. It's hanging by a colored person there. அங்கே இருக்கின்ற ஒரு கருத்த நபரின் மேலே அது தொங்கிக் கொண்டிருக்கிறது. Yes, the lady there with that gallbladder and rupture. ஆம், சிறுப்பையும் குடல் கோளாறும் உடையவளாய் இருக்கிறார். You believe the Lord Jesus make you well, lady? Sitting there, that white thing around your neck. கர்த்தராகிய இயேசு உன்னை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? ஏதோ வெள்ளையான காரியத்தால் கழுத்தை சுற்றிக் கொண்டு உட்கார்ந்திருக்கும் அந்த அம்மாளே, விசுவாசிக்கின்றாயா? If you believe it with all your heart, you may raise up and claim your healing and be made well in the name of the Lord Jesus. நீங்கள் அதை முழு இருதயத்தோடு விசுவாசிப்பீர்களே, ஆனால் நீங்கள் எழும்பி நின்று உங்கள் சுகமாதிலே உரிமை பாராட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமாவாயாக. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have faith in God. தேவனில் விசுவாசம் உள்ளவளாயிருங்கள். Dost thou believe? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? You have a rupture, don't you, sir, sitting out there? Isn't that right? அங்கே உட்கார்ந்து இருக்கின்ற உங்களுக்கு பிளவியாதி இருக்கிறது இல்லையா? She was sitting there praying, Lord, have that man speak to me. நீங்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு கர்த்தாவே அந்த மனிதன் என்னிடத்தில் பேசுவாராக என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Is that right? If that's right, raise up your hand. அது சரிதானே? அது மெய்தான் என்றால் உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். Stand up on your feet. Your faith has healed you, brother. Go home. Jesus Christ makes you well. எழுந்து நில்லுங்கள் சகோதரனே, உங்களுடைய விசுவாசம் உங்களை சுகப்படுத்தியது. வீட்டிற்கு போங்கள், இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்துகிறார். The same Lord Jesus. ஆடே கர்த்தராகிய இயேசு. You don't need to be up here. You need to have faith. நீங்கள் இங்கே மேடைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையானது விசுவாசமே. Just believe God with all your heart, and you shall have what you ask for. நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால்
நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உடையவர்களாயிருப்பீர்கள். Jesus Christ will grant it to you if you will only believe. நீங்கள் விசுவாசிக்க மட்டும் செய்தால் இயேசு கிறிஸ்து அதை அருளி செய்வார். But you must have faith. ஆனால் உங்களிடத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். You must believe Him with all your heart, and God will bring it to pass. நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை விசுவாசிக்க வேண்டும். தேவன் அதை நிறைவேறுதலுக்குள் கொண்டு வருவார். The patient, excuse me, sir. வியாதியஸ்தரே, ஐயா என்னை மன்னியுங்கள். You believe with all your heart? நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? You do. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Now you're just a bit excited because of the presence of His being standing here. அவருடைய பிரசன்னம் இங்கு இருப்பதால், அவர் இங்கு நின்று கொண்டிருப்பதனால் நீங்கள் சற்று எழுச்சியடைந்திருக்கிறீர்கள். And I believe you're from out of town. நீங்கள் இந்த பட்டணத்திற்கு வெளியே இருந்து வருகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். You come from a capital too, Richmond, Virginia. நீங்கள் ஒரு தலைநகரத்திலிருந்து வருகிறீர்கள். ரிச்மண்ட், வெர்ஜீனியாவிலிருந்து வருகிறீர்கள். You have a cancer. It's in your inside of your mouth on your jaw. உமக்கு புற்றுநோய் இருக்கிறது. அது உம்முடைய வாய்க்குள்ளாக தாடையில் இருக்கிறது. Is that right? அது சரிதானே? You want to go home and be well? நீங்கள் சுகமடைந்தவராய் வீட்டிற்கு போக விரும்புகிறீர்களா? Accept Jesus as your healer. இயேசுவை உங்கள் சுகமளிப்பவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். And in the name of Jesus Christ, may it leave the man. Go away from him. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது அந்த மனிதனை விட்டு போவதாக. அவனை விட்டு வெளியே போ. ஆமென். God bless you, sir. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஐயா. Go believing, having faith with all. விசுவாசித்துக் கொண்டே போங்கள். முழு இருதயத்தோடு விசுவாசித்துக் கொண்டே போங்கள். What do you say? நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? I know now that seeing you, you're becoming a young-looking person. Much younger than what you are in my presence. இப்பொழுது எனக்கு தெரிகிறது. உங்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் வாலிபமாக தோற்றமளித்துக் கொண்டே போகிறீர்கள். இப்பொழுது இங்கு நின்று கொண்டிருப்பதை காட்டிலும் வாலிபமாக காணப்படுகிறீர்கள். You are suffering with some sort of a headache. நீங்கள் ஏதோ ஒரு விதமான தலைவலியினால் கஷ்டப்படுகிறீர்கள். And it's come many years ago, about 25 years ago, your headache started. அது அநேக வருஷங்களுக்கு முன்பாக வந்தது. சுமார் 25 வருடங்களுக்கு முன்பிலிருந்து உங்களுடைய தலை வலிக்க துவங்கினது. And it's been bothering you ever since. அப்பொழுது முதல் அது உங்களை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறது. You've been a great believer. நீங்கள் ஒரு மகத்தான விசுவாசி. And you have prayed for this hour that's standing here now. இப்பொழுது நீங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்ற இந்த வேளைக்காக ஜெபித்தீர்கள். You have said in prayer to God that if you could only get to me, that if I would pray that your headaches would cease. நீர் ஜெபத்தில், தேவனே, என்னால் இந்த கூட்டங்களுக்கு வர முடிந்து சகோதரன் எனக்காக ஜெபம் செய்தால் இந்த தலைவலி என்னை விட்டு நீங்கி போகும் என்று நீர் ஜெபித்தீர். Those things true? Everything. அந்த காரியங்கள் உண்மைதானே? That is true. அது உண்மை. Now, you heard what said that. That wasn't me. That was just my voice. இப்பொழுது சொல்ல கேட்டீர். அதை கூறினது என்ன? அதை கூறினது நான் அல்ல, சத்தம் மட்டுமே என்னுடையது. Was those ever what it was? Is something I remember seeing a young person or something. அது என்னவா இருந்தாலும் சரி, நான் ஏதோ காரியத்தை அல்லது ஒரு வாலிபமான நபரை காண்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. Was it just the way it was said there? சொல்லப்பட்ட விதமாகத்தான் அந்த காரியங்கள் இருந்ததா? Just the way it was said. சரி, சொல்லப்பட்ட விதமாகவே தான். Now you believe that God did it? இப்பொழுது தேவன் அதை செய்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? You believe God? தேவன் செய்தார் என்று விசுவாசிக்கிறீர்களா? Now you're sure that God is here. தேவன் இங்கு இருக்கிறார் என்று நிச்சயமாய் அறிவீர்கள். Just a moment. I see something else. ஒரு நிமிடம், நான் வேறு எதையோ காண்கிறேன். A young woman seems to be standing near you. It's a daughter. ஒரு வாலிபமான ஸ்திரீ உன் பக்கத்தில் நிற்கிறாள். அது ஒரு மகள். And yes, she was just fixing to go on a trip somewhere. You were going to see her, and she's from Indiana. ஆம், எங்கோ பயணமாக போக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய். அவளை பார்க்க போய்க் கொண்டிருக்கின்றாய். அவள் இந்தியானாவிலிருந்து வருகிறாள். Richmond, Indiana is where she lives. ரிச்மண்ட், இந்தியானாவில் அவள் ஜீவிக்கிறாள். And her husband is a minister.
அவளுடைய புருஷன் ஒரு ஊழியக்காரன். And she has wrote you a letter, something telling you not to come because I was coming here. அவள் உனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாள். நான் இங்கே வருவதால் உங்களை அங்கே வர வேண்டாம் என்று எழுதப்பட்டிருந்தது. Is that right? அது சரிதானே? You're healed. நீங்கள் சுகமாக்கப்பட்டீர்கள். You can go on. நீங்கள் விசுவாசித்துக் கொண்டே உங்கள் வழியே போகலாம். God bless you. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Now only believe. Have faith in God. இப்பொழுது விசுவாசித்தால் மட்டும் போதும். தேவனில் விசுவாசம் உள்ளவளாய் இருங்கள். Jesus Christ the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். And now just have faith and believe. இப்பொழுது விசுவாசம் உள்ளவர்களாய் நம்பிக்கையாய் இருங்கள். God bless you, dear colored people shouting. சத்தமிட்டுக் கொண்டிருக்கின்ற அருமையான கருத்தவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. He is always ready to help and to believe, to help the people in need. அவர் உதவி செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறார். விசுவாசிப்பீர்களே ஆனால் தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். Just a moment. ஒரு நிமிஷம். The lady. Now I see the Holy Spirit standing in the corner. பரிசுத்த ஆவியானவர் அந்த மூலையில் நின்று கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். It's over a colored lady. அது ஒரு கருத்த அம்மாவின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. She's looking this way. She has been and she's praying. அவள் இந்த பக்கமாகவே தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறாள். அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். She has a growth and that growth is in her throat. அவளுக்கு தசை வளர்ச்சி இருக்கிறது. அந்த வளர்ச்சி அவளுடைய தொண்டையில் இருக்கிறது. She's got her hand up. அவள் தன்னுடைய கரத்தை உயர்த்தி இருக்கிறாள். You accept your healing, lady? ஸ்திரியே, உன்னுடைய சுகத்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? The lady sitting right behind you there. Also she has a growth and it's in her shoulder. சரியாக அங்கே உங்களுக்கு பின்னாக உட்கார்ந்திருக்கிற அந்த அம்மாளுக்கும் கூட அவளுக்கும் தசை வளர்ச்சி இருக்கிறது. அது அவளுடைய தோளின் மேல் இருக்கிறது. Is that right, lady? அது சரிதானே அம்மாளே? Both of you stand on your feet right now. The two ladies right there with the growth on the two colored ladies. நீங்கள் இருவரும் எழும்பி நில்லுங்கள். தசை வளர்ச்சியுள்ள இரண்டு ஸ்திரீகள் அங்கே இருக்கிறார்கள். இருவரும் கருத்தவர்கள். Jesus Christ healed you both. You can go home and be made well for God's glory. Your faith has healed you. இயேசு கிறிஸ்து உங்கள் இருவரையும் சுகமாக்குகிறார். நீங்கள் வீட்டுக்கு போகலாம். அவருடைய மகிமைக்காக சுகமாகுவீர்களாக. உங்களுடைய விசுவாசம் உங்களை சுகப்படுத்தியது. God bless you. It's gone. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது போய்விட்டது. Have faith in God. தேவனில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். Do not disbelieve, but believe that all things are possible to them that does believe. Amen. அவ்விசுவாசியாதேயுங்கள், ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லா காரியங்களும் கைகூடும். ஆமென். My, what a faith bank in the building. It looks real milky out over the building. என்ன இந்த கட்டிடத்தில் என்ன ஒரு விசுவாச வங்கி இருக்கிறது. வெளியே கட்டிடத்தை சுற்றிலும் உண்மையாகவே வெண்மையாய் காணப்படுகிறது. You are certainly in the spirit of the Lord now. Anything could happen. இப்பொழுது நீங்கள் உண்மையாகவே கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக இருக்கிறீர்கள். எது வேண்டுமானாலும் இப்போது சம்பவிக்கலாம். How do you do, lady? எப்படி இருக்கிறீர்கள் அம்மா? Do you believe me to be God's prophet? என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? A prophet is a preacher. நான் என்ன சொல்கிறேன் என்றால், தீர்க்கதரிசி என்பவன் ஒரு பிரசங்கியா இருக்கிறான். You don't expect me to be of the enemy. You expect me to be of God. எதிராளியை சேர்ந்தவன் என்று எதிர்பார்க்காமல் நான் தேவனுடையவன் என்று எதிர்பாருங்கள். That's where you accept it. அந்த விதமாகத்தான் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்களா? Well, then I can help you. சரி, அப்படியானால் என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். For he told me if I would get the people to believe me and be sincere when I prayed, that nothing would stand before the prayer. ஏனென்றால் அவர் என்னிடத்தில் இந்த விதமாய் சொல்லி இருக்கிறார், உன்னால் மட்டும் ஜனங்களை விசுவாசிக்க செய்து ஜெபிக்கும் போது உத்தமமாய் நீ இருந்தால் அந்த ஜெபத்துக்கு முன்பாக ஒன்றும் நிற்க முடியாது என்று சொல்லி இருக்கிறார். And now it isn't I that helps, it's God that does the healing.
உங்களுக்கு உதவி செய்தது நான் அல்ல, சுகத்தை கொடுக்கிறவர் தேவனாயிருக்கிறார். I questioned, I said, they won't believe me. நான் கேள்வி கேட்டு அவர்கள் என்னை விசுவாசிக்கவில்லை என்றால் என்று சொன்னேன். He said, there'll be 2 signs given to you, as was to the prophet Moses. In this the people will believe. அதற்கு தேவன், மோசே தீர்க்கதரிசிக்கு இருந்தது போன்று உனக்கு 2 அடையாளங்கள் கொடுக்கப்படும், இந்த அடையாளங்களுக்குள் ஜனங்கள் உன்னை விசுவாசிப்பார்கள் என்றார். And one of them was to reveal the secrets of the hearts of the people to them. அவைகளில் ஒன்று ஜனங்களின் இருதயங்களின் ரகசியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். Now you're not here for yourself. நீங்கள் இங்கே வந்திருப்பது உங்களுக்காக அல்ல. Although you're nervous and run down, but it's been caused by a disease of this child. இருந்தாலும் நீ பயந்து போய் பலவீனமாய் இருக்கிறாய், ஆனால் அது இந்த பிள்ளையின் வியாதியின் காரணமாக வந்திருக்கிறது. This child here is suffering. It's been turned down by the doctors to die. It's leukemia. இங்க இருக்கின்ற இந்த குழந்தை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது, அது மரித்து போகும்படியாய் வைத்தியர்களால் கைவிடப்பட்டுள்ளது. அது லுக்கீமியா. Isn't that right? அது சரிதானே? You brought the child from out of town. நீங்கள் இந்த பிள்ளையை பட்டணத்திற்கு வெளியே இருந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். You've traveled, coming from the west, coming east. You have come. நீங்கள் மேற்கிலிருந்து பிரயாணம் செய்து கிழக்குக்கு வந்திருக்கிறீர்கள். You've come from a state that has mountains. It's Pennsylvania. மலைகளுள்ள ஒரு தேசத்திலிருந்து வந்திருக்கிறாய், அது பென்சில்வேனியா. And your city, I believe, is Chambersburg. உன்னுடைய பட்டணம் சேம்பர்ஸ்பர்க் என்று நினைக்கிறேன். Isn't that right? அது சரிதானே? Bring the child to me. அந்த பிள்ளையை என் அண்டையில் கொண்டு வாருங்கள். Little sister dear, the Lord Jesus was here. He'd lay his hands upon you, and death would leave you, and you'd live. சிறிய சகோதரியே, அன்பே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே இருந்தால் அவர் தன்னுடைய கரத்தை உன் மீதில் வைப்பார், மரணம் உன்னை விட்டு நீங்கி போய் நீ ஜீவிப்பார். Do you believe that I am his servant? நான் அவருடைய ஊழியக்காரன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Then in his stead I lay my hands on this child and bless it and ask that the demon leave the child and that life comes to the child and it will live and be well. அப்படியானால் அவருக்கு பதிலாக நான் என்னுடைய கரத்தை இந்த பிள்ளையின் மேல் வைத்து அதை ஆசீர்வதித்து அந்த பிசாசை பிள்ளையை விட்டு போகும்படியாய் ஜீவன் பிள்ளைக்குள்ளாய் வந்து அது சுகமாகி ஜீவிக்கும்படியாயும் கேட்கிறேன். Come out of the child, Satan. சாத்தானே, இந்த பிள்ளையை விட்டு வெளியே வா. By the authority of God's Bible, with the divine gift ministered by an angel, I adjure thee to leave the child. Come from him. தேவனுடைய வேதத்தின் அதிகாரத்தினாலும் ஒரு தூதனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வீக வரத்தை கொண்டும் அந்த பிள்ளையை விட்டு போகும்படியாய் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அதிலிருந்து வெளியே வா. ஆமென். இப்பொழுது நீ சுகமடைய போகின்றாய் என்று நீ விசுவாசிக்கிறாய் இல்லையா? சகோதரியே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே திரும்பி ஜனங்களுக்கு கரத்தை அசைத்து காட்டு. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அபாரமான விசுவாசத்தை உடைய சிறு பெண்ணே, சுகமாயிரு. தேனே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. போய் நீ எனக்கு ஒரு கடிதம் எடு. அவருடைய தீர்க்கதரிசி என்று, அவருடைய ஊழியக்காரன் என்று நீ என்னை விசுவாசிக்கிறாயா? Do you believe that God is near in his spirit and this which is now being done is of the Lord Jesus? தேவனும் அவருடைய ஆவியும் அருகில் இருக்கிறது என்று நீ விசுவாசிக்கிறாயா? இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது கர்த்தராகிய இயேசுவால் என்று நம்புகிறாயா? Not me, I'm a man. Yeah. நான் அல்ல, நான் ஒரு மனிதன். If God will let me know what's wrong with you as a vindication, I am his prophet standing here revealing the truth. நான் அவருடைய தீர்க்கதரிசியாய் இங்கே நின்று கொண்டு உண்மையை வெளிப்படுத்துகிறேன் என்பதின் ரூபகாரமாய் உங்களுடைய கோளாறு என்னவென்று தேவன் எனக்கு தெரியப்படுத்தினால் விசுவாசிப்பீர்களா? As he said to the woman, go get your husband. கிணற்றண்டில் இருந்த புருஷனிடத்தில் உன் புருஷனை அழைத்துக் கொண்டு வா என்று கூறினது போன்று. She said, I have none. எனக்கு புருஷன் இல்லை என்று அவள் சொன்னார். He said, you have 5. அவர் சொன்னார், உனக்கு 5 பேர்கள் இருந்தார்கள் என்றார். She said, I see your prophet. See? அதற்கு அவள், ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்றாள். பார்த்தீர்களா? I perceive that you're a prophet.
ஐயா நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் உணர்கிறேன் என்றார். Now that same spirit that was on that Son of God, he promised to send it back in the form of the Holy Ghost that would be with us and dwell with us to the end of the world. அந்த தேவனுடைய குமாரனின் மேல் இருந்த அதே ஆவியை பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் திரும்ப அனுப்புவதாக அவர் வாக்களித்திருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மோடு நமக்குள்ளுமாய் உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பார். You believe it? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? He can know your troubles now, can't he? உங்களுடைய கஷ்டங்களை அவரால் அறிய முடியும், அவரால் முடியும் இல்லையா? You got heart trouble. உங்களுக்கு இருதய நோய் இருக்கிறது. Is that right? அது சரிதானே? Every person with heart trouble, stand to your feet. இருதய நோயுள்ள யாவரும் இப்பொழுது எழுந்து நில்லுங்கள். You can be healed right now, no matter what it is of the heart trouble. உங்களுடைய இருதய நோயுடன் உங்களுடைய காரியம் என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்பொழுதே சுகமாக்கப்படலாம். Lord God, thou knowest our strength and how feeble we are and how weak. தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய பலனையும் நாங்கள் எவ்வளவு நலிந்தவர்கள் என்றும் எவ்வளவு பலவீனர் என்றும் நீர் அறிந்திருக்கிறீர். But Lord, we know how strong you are. ஆனால் கர்த்தாவே, நீர் எவ்வளவு பலமுள்ளவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். And heart trouble is something our doctors cannot do anything by. இருதய நோய்க்கு எங்களுடைய வைத்தியர்களால் ஒன்றும் செய்ய இயலாது. But Lord, who made the heart? You did. ஆனால் கர்த்தாவே, அந்த இருதயத்தை உண்டாக்கினது யார்? நீர் அதை உண்டாக்கினீர். And I now rebuke this demon power that's holding these people with heart trouble. இருதய நோயினால் ஜனங்களை பற்றிக் கொண்டிருக்கிற அந்த சாத்தானின் வல்லமையை நான் எதிர்க்கிறேன். May he come out of every one of them in the name of Jesus Christ. Amen. அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இருந்து அவன் வெளியே வருவானாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். God bless you, sister. I just want to say something to you. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, உங்களிடம் சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன். You feel different now than you felt in a long time, have you? நீண்ட காலத்திற்கு பிறகு இப்பொழுது நீங்கள் வித்தியாசமாய் உணர்கிறீர்கள் இல்லையா? I so the people know there's a real dark spirit. You had bad stuff when you lay down. எனவே ஒரு கருத்த ஆவி உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் மிகவுமாக கஷ்டப்படுத்தி படுக்கையாக்கி விட்டது என்பதை இப்போது ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். And now it's gone from you. You're healed. இப்பொழுது அது உங்களை விட்டு நீங்கி போய்விட்டது. நீங்கள் சுகமடைந்து விட்டீர்கள். I just told you. Yes, sir. You are all right. போகலாம். ஆமையா, நீங்கள் நன்றாக ஆகிவிட்டீர்கள். Have faith in God, please. Everyone with one accord, have faith. தயவு செய்து தேவனில் விசுவாசம் உள்ளவளாய் இருங்கள். எல்லாரும் ஏக சிந்தையாய் விசுவாசம் உள்ளவளாய் இருங்கள். How do you do, sir? நீங்கள் எப்படியா இருக்கிறீர்கள்? All right, us being strangers one to another, but the Lord Jesus knows us both. Is that right? சரி, நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாய் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம் இருவரையும் அறிந்திருக்கிறார். அது சரிதானே? God of heaven, who created the heavens and earth, dwelt in Jesus Christ, promised to return again in us. And what he done, we do also. வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினவரும் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசம் பண்ணினவருமான பரலோகத்தில் இருக்கிற தேவன் மீண்டுமாய் நமக்குள் திரும்பி வந்து அவர் செய்ததை நாமும் கூட செய்வோம் என்று வாக்களித்துள்ளார். Do you believe me to be his prophet? அவருடைய தீர்க்கதரிசியாய் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? The reason I say that, the angel of the Lord told me get the people to believe you. நான் இது சொல்லுகிறதற்கு காரணம் என்னவென்றால், கர்த்தருடைய தூதனானவன் என்னிடத்தில் ஜனங்கள் உன்னை நம்பும்படியாய் செய். And if they won't believe you, then you'll know the very secrets of their heart and they'll have to believe it then. அவர்கள் உம்மை விசுவாசிக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர்களுடைய இருதயத்தின் ரகசியங்களை நீ அறிந்து கொள்வாய். அப்பொழுது அவர்கள் உம்மை விசுவாசிக்க ஆக வேண்டும் என்று கூறி. But you do believe me. ஆனால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்கள். And besides the reason that you do believe me, you are a minister of the gospel yourself. மட்டுமல்லாமல் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதற்கான காரணம், நீரும் கூட ஒரு சுவிசேஷ ஊழியனாய் இருக்கின்றீர். And you're here for a good cause. You're not sick. நீர் ஒரு நல்ல நோக்கத்திற்காக இங்கே வந்திருக்கின்றீர். நீ சுகவீனமா இல்லை. You're in need and you want an old-fashioned revival to break in your community. That's what you're praying. உமக்கு தேவையா இருக்கிறது, உங்களுடைய கூட்டத்தார் மத்தியில் ஒரு பழைய மாதிரியான எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர். அதற்காகத்தான் நீர் ஜெபித்துக் கொண்டும் இருக்கிறீர். Every one of us wants that. Let's all stand for an old-fashioned revival. நாம் ஒவ்வொருவருக்கும் அது தேவையா இருக்கிறது. ஒரு பழைய மாதிரியான எழுப்புதலுக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போமாக. Almighty God who created the heavens and earth, I ask now that every demon power in this building will be broke. The power of Jesus Christ be made manifest. சர்வ வல்லமையுள்ள தேவனே, வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்தவரே,
இந்த கடிதத்திற்குள் இருக்கும் எல்லா பிசாசின் வல்லமையும் உடைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். Lord, weak, but we're not defeated. கர்த்தாவே, நாங்கள் பலவீனர்கள், ஆனால் நாங்கள் தோல்வியுற்றவர்கள் அல்ல. Satan, I adjure thee in the name of the Lord Jesus Christ, come out of the people. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சாத்தானே ஜனங்களை விட்டு வெளியே வா என்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். Stand up, you crippled people, out of the wheelchairs. Give him praise, everyone. Lift your hands and keep praising God. Whatever your needs are, receive it. Yes. Blessed be the name of the Lord. Praise the Lord. முடமானவர்களே, உங்களுடைய சக்கர நாற்காலிகளை விட்டு எழும்பி நில்லுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு துதியை செலுத்துங்கள். Hallelujah.